வணக்கம் நண்பர்களே. ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1, 2 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்காக நம்ம தொடர்ச்சியாக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் அல்ஜிப்ரா இயற்கணிதம் டாப்பிக்கில் அசமன்பாடுகள்லேருந்து ஒரு சில கொஷின்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் முதல் கேள்வி பாருங்கள். 2 - x இஸ் லெஸ் தென் 5 தீர்வு. நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, இந்த சிம்பிளை எப்படி படிக்கிறது, லெஸ் தென் எது, கிரேட்டர் தென் எது அப்படிங்கிறத ரீட் பண்ணுறதுலேயே நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இதை லெஸ் தென்னு படிக்கணும். எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, லெஸ் தென் இப்போ இதில் எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். லெஸ் இதில் முதல் எழுத்து பாருங்கள், எல். கரெக்டாக இந்த எல் இந்த சிம்பிள் மாதிரியே இருக்கான்னு பாருங்கள். எல் எப்படி போடுறோமா, இந்த சிம்பிள் எப்படி இருக்கா. ஸோ எல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த சிம்பிள் என்ன அப்படின்னா லெஸ் தென். சப்போஸ் கிரேட்டர் தென் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கிரேட்டர் தெனில் முதல் எழுத்து ஜி. கரெக்டாக ஜி எப்படி போடுவோம், இப்படி போட்டு இப்படி தானே போடுறோம் இந்த ஜி போடும்போது. அப்போது குறி இந்த பக்கம் இருந்துச்சு அப்படின்னா அது ஜி கிரேட்டர் தென். நீங்கள் ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். லெஸ் தென் எல் மாதிரி இருக்கிறது, இது பாருங்கள் எல் மாதிரி இருக்குது. எல் மாதிரி இருக்கிறது லெஸ் தென் அப்படின்னு சொன்னாலே இது எல் மாதிரி இல்லை, அப்போ இது கிரேட்டர் தென் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ முதல்ல எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா லெஸ் தென் கிரேட்டர் தென் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஓகே, இங்கே வருவோம். 2 - x இஸ் லெஸ் தென் 5 தீர்வுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், நமக்கு எக்ஸ் தான் தேவை. அப்போ இந்த -x இங்கே வச்சுக்கிறோம். லெஸ் தென் 5. இந்த +2 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துடுச்சு அப்படின்னா -2. அப்போ -x லெஸ் தென் 5ல் 2 போயிடுச்சு அப்படின்னா 3. நமக்கு எக்ஸ் தான் தேவை. அப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணலாம். -x பெருக்கும் போது -x + x ஆகிடும். இந்த +3 -3 ஆகிடும். கரெக்டாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த லெஸ் தென் சிம்பிள் என்னவாயிடும் அப்படின்னா கிரேட்டர் தென்னாக மாறிடும். அசைன்மென்ட்களில் இது ஒரு முக்கியமான ரூல், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே மைனஸை கேன்சல் பண்ணக்கூடாது. இப்போது -x ஈக்குவல் டு 3ன்னு இருக்குது அப்படின்னா ஈக்குவல் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிவிடுவோம், x ஈக்குவல் டு -3ன்னு அப்படியே மாற்றி எழுதிக்கலாம். இது தப்பு இல்லை. கரெக்டாக இது ஈக்குவல் இல்லை. ஆனால் லெஸ் தென் கிரேட்டர் தெனில் வரும்போது மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அந்த லெஸ் தென் இருந்தால் கிரேட்டர் தென்னாக மாறிடும். கிரேட்டர் தென் இருந்தால் என்னவா மாறிடும் அப்படின்னா லெஸ் தென்னாக மாறிடும். சரிங்களா? அசமன்பாடுகள், இதுக்கு பேரே என்னென்னா அசமன்பாடுகள், இன்இக்வாலிட்டிஸ் அப்படின்வாங்க. இங்கிலீஷில் சொல்லும்போது இன்இக்வாலிட்டிஸ், தமிழில் அசமன்பாடுகள். சரிங்களா? அப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் -3 அப்படிங்கிறது தான் இதோட விடை. எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ, எக்ஸ் கிரேட்டர் தென் -3. ஏன் சார் அந்த மாதிரி மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் மாறுது அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 1 லெஸ் தென் 2 கரெக்ட் தானே. 1ங்கிறது 2 விட கம்மி. இப்போ நான் மைனஸால் பெருக்கிறேன்னா -1ன்னு ஆகிடும், இது -2ன்னு ஆகிடும். இப்போ -1 அப்படியே லெஸ் தென் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். -1 -2 விட கம்மின்னு அர்த்தம் ஆகிடும். ஆனால் தப்பு பாருங்கள், நம்ம ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோவில் சொல்லும்போதே சொன்னோம், மைனஸில் எது சின்னதோ அதுதான் பெருசு. அப்போ இந்த இடத்துல எது பெருசுன்னா -1 தான் பெருசு. அப்போ இது தப்பு. என்ன கிடைக்கணும்னா -1 கிரேட்டர் தென் -2ன்னு வரணும். இது உங்களுக்கு தெரியும்ல, எந்த பக்கம் பெரிய நம்பரோ அந்த பக்கம் தான் வாய் திறந்துருக்கும். கரெக்டாக? அப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த லெஸ் தென் என்னவா மாறிடுதுன்னா கிரேட்டர் தென்னாக மாறிடுது பாருங்கள். சரிங்களா? அந்த ரீசனால தான் அசைன்மென்ட்களில் வரும்போது மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா லெஸ் தென் இருந்தால் கிரேட்டர் தென்னாக மாறும், கிரேட்டர் இருந்தால் லெஸ் தென்னாக மாறும். இப்போ இதில் பாருங்கள், தீர்க்க 4 × x - 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8. இப்போ இந்த 4ங்கிறது இங்கே பெருக்கல் இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ 8/4, ஒரு நாள் 4, இருந்தாங்க 8. அப்போ x - 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கீழே ஈக்குவல் டு சிம்பிள் போட்டுருந்தாங்கன்னா அது அப்படியே வந்துடும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. நமக்கு -1 இருக்குது, -1 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வருதுன்னா +1. அப்போ எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 + 1. அப்போ 2 + 1 என்னவாயிடும் அப்படின்னா 3. ஸோ ஆன்சர் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறது தான் இதோட சரியான விடை. சரிங்களாம்மா? ஒன்று ஆன்சர் அவங்க இப்படியே கொடுக்கலாம். இன்னொன்று எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸோட வேல்யூ 3 விட கம்மியாக இருக்கணும் இல்லையா? 3 விட கம்மியாக இருக்கணும்னா என்னென்ன வரும்? இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு இருக்குது. கரெக்டாக நம்ம ஏற்கனவே இந்த குறியீடுகளை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லெஸ் தென் இருந்தால் என்ன ஆன்சர் வரணும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருந்தால் என்ன ஆன்சர் வரணும் அப்படிங்கிறத நான் அதோட லிங்கையும் கூட கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சரியா? இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டு அப்படிங்கிறதால 3 வரலாம், 3 விட கம்மியாக வரலாம். 3, 2, 1, 0 அப்படியே போச்சுன்னா -1 -2ன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். அப்போ ஆன்சர் இப்படி கூட கொடுக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு 3, 2, 1, 0, -1 அப்படிங்கிற மாதிரியும் கொடுக்கலாம். சரிங்களா? இப்படி கொடுத்தாலும் கரெக்டு தான், இந்த மாதிரி கொடுத்தாலும் கரெக்டு தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததான் 3வது கேள்வி பாருங்கள். தீர்க்க 3 × 5 - x இஸ் கிரேட்டர் தென் 6. போன கேள்வி மாதிரியே தான் பாருங்கள். பெருக்கல் இருக்கிற 3 இந்த பக்கம் வந்தால் வகுத்தல். அப்போ 6/3, 1 3 3, 2 3 6. அப்போ என்ன கிடைக்குது? 5 - x இஸ் கிரேட்டர் தென் 2. +5 இந்த பக்கம் கொண்டு வரேன், -5. அப்போனா 2 - 5ன்னு ஆகிடும். ஸோ -x கிரேட்டர் தென் 2 - 5ன்னும் போது -3. நமக்கு +x தான் தேவை. அப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம்.
எக்ஸ்ன்னு ஆகிடும், இது 3ன்னு ஆகிடும். மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த கிரேட்டர் தென் என்னவாயிடும், லெஸ் தென் ஆகிடும். ஸோ ஆன்சர் எக்ஸ் லெஸ் தென் 3. நம்ம புரியுதா? இதுவும் அதே மாதிரி தான். போன கேள்வியில் சொல்லும்போது ஆன்சர் இப்படியே கொடுக்கலாம். இல்லை இது நம்பராக கொடுக்குறாங்கன்னா 3 விட கம்மி 3 வருமா, வராது. ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு இருந்துச்சுன்னா தான் அந்த நம்பரும் சேர்ந்து வரணும். வெறும் லெஸ் தென் இருக்குன்னா அந்த நம்பர் வராது. அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் எது, 2 1 0 -1 -2 அந்த மாதிரி வரும். ஓகேவா? இதே மாதிரியே ஆன்சர் கொடுக்கலாம், இந்த மாதிரியும் கொடுக்கலாம். நீங்கள் ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்க எப்படி கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுதணும் பாருங்கள். சரிங்களா? அடுத்ததான் 4வது கேள்வி. 2x + 7 இஸ் கிரேட்டர் தென் 15. இதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் என்ன இதுக்கு ஆப்ஷன் தரட்டுமா? ஆப்ஷன் தரணும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ என்ன தரேன் அப்படின்னா ஆப்ஷன் ஏ எக்ஸ் லெஸ் தென் 4, ஆப்ஷன் பி எக்ஸ் கிரேட்டர் தென் 8, ஆப்ஷன் சி எக்ஸ் கிரேட்டர் தென் 4, ஆப்ஷன் டி எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 4. சரிங்களாம்மா? இப்படி நான் 4 ஆப்ஷன் தரேன். இது ஏபிசிடி. இது 4த்தில் எது கரெக்டுன்ட்டு நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் சொன்னால் அதே மாடல் தான் இது. யோசிச்சிங்கன்னா கரெக்டாகவே ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஏவா பிஆ சிஆ டிஆங்கிறத கீழே நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்ததாக 5வது கேள்வி. 2 × x - 2 இஸ் லெஸ் தென் 3. இப்போ இது பாருங்கள், நமக்கு x - 2 இங்கே வச்சுக்கிறோம். லெஸ் தென் இந்த பெருக்களுக்கு 2 இங்கே வந்துச்சுன்னா வகுத்தல் 3/2. 3/2 நம்ம எப்படி எழுதலாம், 1 எழுதலாமா? 3/2னா 1.5. -2 இந்த பக்கம் கொண்டு வர +2. அப்போ எக்ஸ் லெஸ் தென் 1.5 + 2 அப்படின்னா என்னவாயிடும், 1 2 3.5. இதுதான் ஆன்சர். எக்ஸ் லெஸ் தென் 3.5. பாயிண்ட்லேயும் வரலான்றதுக்காக இந்த கொஷினை கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? அடுத்ததாக 6வது கேள்வி. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். 3x + 14 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 8ன்னு கொடுத்துருக்கோம். கரெக்டாக? நான் இதுக்கும் 4 ஆப்ஷன் தரேன். ஆப்ஷன் ஏ எக்ஸ் greater than or equal to 2, option B x greater than or equal to -2, option C x greater than 2, option D x greater than -2. சரிங்களா? இது பாருங்கள், இந்த greater than இருக்கா greater than or equal to இருக்கான்னு பார்க்கணும். அவங்க என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்களோ அந்த சிம்பிள் கரெக்டாக வரணும். சரிங்களா? ஸோ 4வது கேள்வி ஒன்று உங்களை ஹோம்ஒர்க்காக போட சொல்லியிருக்கேன். 6வது கேள்வி ஒன்று. இந்த 2 கேள்விக்கும் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அசைன்மெண்ட்லேருந்து முன்னாடி 2022 23 நடந்தப்பவும் கேட்டிருந்தாங்க. இப்போயும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்துக்க மாதிரி கூட இதில் ஒரு 4 கொஷினை கொடுத்துட்டு நமக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது பாருங்கள். சரிங்களாம்மா? ஸோ உங்களோட விடைகளை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ வச்சு நீங்கள் எழுதி வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வரப்போ உங்களுக்கு ரிவிஷன் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.